வஞ்சகத்தால் வீழ்ந்து போன உலகம் என்ற தலைப்பின் கீழாக சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் எடுத்துக்கலாம். வஞ்சகத்தால் வீழ்ந்து போன உலகம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்தில் இருந்த ஒரு பயம், எதிர்பார்ப்பு. அதை நான் வாசிக்கிறேன். 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11, 2, 3. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொல்கிறார். கொரிந்து சபைக்கு தான் எழுதப்படுகிற நிருபம் இது. அப்போ பவுல் அந்த மக்களை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கேன்னு சொல்கிறார். இது யார் பேசுகிற மாதிரி இருக்கு? பிள்ளைக்கு நிச்சயம் முடிச்சாச்சு, இன்னும் கல்யாண நாள் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் ஓடி போகிற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, கெட்டு போகிற பிள்ளைங்க இருக்காங்க, எங்கெங்கேயோ தாறுமாறாகிறதெல்லாம் இருக்குது. அப்போ அப்பா அம்மா சொல்கிற ஒரு காரியம், வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு தான் இருக்க வேண்டியதுக்குன்னு சொல்லுவாங்க. அதே டோனில் பவுல் தன் கையிலே தேவன் கொடுத்த விசுவாசிகளை குறித்து அவர் சொல்லுகிறார். நீங்கள் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால் உங்கள் மேலே எனக்கு என்ன இருக்குது? ஒரு வைராக்கியம் எனக்கு இருக்குது. கெட்டு போயிடக்கூடாதுன்ற வைராக்கியம் இருக்கிறது. 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையென்று விளக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் சொல்கிறார். கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று சொல்கிறார். எப்பயுமே ஒரு உண்மைன்னு இருந்துச்சுன்னா அங்கே ஒரு பொய்யை கொண்டு வந்து பிசாசு என்ன பண்ணுவான்? புகுத்தி கெடுக்க பார்ப்பான். அது பிசாசுடைய வேலையே அதுதான் வச்சுக்கோங்களேன். அப்போ எதை அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறாருன்னு சொன்னால் 3வது வசனத்தில், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையின்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் சொல்கிறார். இந்த வஞ்சனையினால தான் உலகமானது வீழ்ந்து போயிடுச்சு. மத்தேயு 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இடர்கள் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியம், ஆனால் யாரால் வருகிறதோ அவனுக்கு தண்டனை உண்டு சொல்கிறான். அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளு அப்படி சொல்கிறான். ஏவாளை ஏமாத்தினது யாரு? சர்ப்பந்தான் முன்னாடி வந்து நிற்கிறான், ஆனால் பின்னாடி யார் நிற்கிறா? பிசாசு தான். ஸோ பிசாசு சாதாரணமாக ஒரு ஏஜென்ட்டை வைத்து, ஒரு நபரை வைத்து அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். சர்ப்பம் யாராக இருக்கலாம் அப்படி சொன்னால், ஏவாளோடு கூட நல்ல பழக்கப்பட்ட ஒரு மிருகமாக அன்றைக்கு இருந்திருக்கலாம். வேதத்தின்படியில் பார்த்தீங்கன்னா அது நல்லா பேசக்கூடியதாக இருந்திருக்க வேண்டும். அதனால தான் ஏவாளோடு கூட பேசியது. அதனால் ஏவாள் எளிதாக நம்பிட்டான். தெரிஞ்ச ஆள் தானே, தெரிஞ்ச நபர் தானே அப்படி சொல்லி அதை தான் பவுல் இங்கே எழுதுகிறார். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன். மத்தேயு 24வது அதிகாரம் எடுத்துக்கலாம். முதல் மனிதன் கெடுக்கப்பட்டான் அல்லது வஞ்சிக்கப்பட்டான் என்பது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? தெசலோனிக்கேயர் எடுத்துக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்வோம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம்
9, 10 வசனங்களை வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9, 10 வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி, நல்ல ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். அக்கிரமக்காரனுடைய வருகை என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி சொல்கிறார். அந்த வருகை எப்படிப்பட்டதாக இருக்கா? சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது எந்த காலத்தை பற்றி குறிக்கிறார்? கடைசி கட்டம், உலகத்தினுடைய கடைசி ஆதாம் ஏவாள் ஆரம்பம். உலகத்தின் கடைசி எப்படி இருக்குன்னா வஞ்சகத்தினுடைய மேக்சிமம் இருக்கும். பிசாசு நேரடியாக வந்து அதை தான் அங்கே சொல்கிறார். அக்கிரமக்காரனுடைய வருகை எப்படி இருக்கும்னா சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் மேக்சிமம் செயல்படுவான். அடையாளங்களை காட்டுவான், பொய்யான அற்புதங்களை காட்டுவான், கெட்டுப்போர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் வருகிற காலத்திலே விசுவாசத்தை காண்பேனோ, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும் காலமாக இருக்குமே அப்படி சொல்கிறான். அது மட்டும், வஞ்சனை மட்டும் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தால் அந்த உலகம் எப்படி இருக்கும்? ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்ததோ அப்படி இருந்திருக்கும். அப்படியே ஃபுல்லாகவே இருந்திருக்கும். பிள்ளை பிறந்திருக்குமானா ஆண்டவர் வந்து அவங்கள படைச்சோடனே என்ன சொல்கிறார்? உலகத்தை நிரப்புங்கள் சொல்கிறார். அப்போ இதே மாதிரி ஜென்ரேஷன்ஸ் இருந்திருக்கும். ஆனால் மரணம் என்பது இருந்துக்கா, அதை எப்படி என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. கடவுள் எப்படி இந்த உலகத்தை வச்சிருந்திருப்பார்னு சொல்லி தரல. ஆனால் பாவம் என்பது இல்லாமல் இருந்திருக்கும், வஞ்சனை என்பது இல்லாமல் இருந்திருக்கும், வீழ்ச்சி என்பது இல்லாமல் இருந்திருக்கும். அது பயங்கரமாக இருக்கும். ஆனால் வஞ்சனைக்காரன், ஏமாற்றுக்காரன் அதை செய்கிறான், வஞ்சிக்கிறவன். அதனால் உலகத்தின் கடைசி கட்டத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துக்கு வரலாம். அது எந்த காலகட்டத்தை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் 1000 வருட அரசாட்சி காலம். சரியா? 19வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி சொல்கிறது. 19வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம், 7வது வசனம் கடைசியில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தை பற்றி இங்கே வாசிக்கிறோம். இது வந்து பரலோகத்தில் நடைபெறுகிற காரியம். 7 ஆண்டுகள் தேவனுடைய பிள்ளைகள் சபை எங்கே இருக்குன்னா பரலோகத்திலும். அந்த அவனை சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா, இங்கே ரெக்கார்டிங் இருக்குது, ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்கு. அப்போ சபையானது பரலோகத்தில் இருக்கிற காலகட்டம் அது. அதுக்கப்புறம் சபையோடு கூட சேர்ந்து ஆண்டவர் பூமியிலே இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர் எல்லா தேவனுடைய மக்களோடும் கூட அவர் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறவராக இருப்பார். சரியா? அதை 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்தில் சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேலே அவருக்கு பின் வருகிறார்கள். அங்கே தான் ஆண்டவர் பூமிக்கு வருகிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய யுத்தம் நடைபெறுகிறது. அர்மகதோன் யுத்தம் நடைபெறுகிறது. அங்கே தான் அவிசுவாசிகள் அனைவரும் கொலை செய்யப்படுவார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? 20வது அதிகாரம் 1 வசனத்தில் ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையில் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வந்து என்ன பண்ணுகிறான்னா, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் பார்க்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். 19வது அதிகாரம் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில் மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரைகளை தரித்தவர்களும் எல்லாரும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டாங்க. அதாவது மிருகம்னு சொன்னால் அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசியும் நரகத்திலே தள்ளப்படுகள். ஆனால் பிசாசை மட்டும் ஆண்டவர் எங்கே தள்ளலை, நரகத்தில் தள்ளலை. அவனை மட்டும் என்ன பண்ணுறாரு?
கட்டி வைக்கிறார். பாதாளத்தில் அடைச்சி வச்சிட்டார். அவன் செயல்பட முடியாதபடிக்கு அவனை கட்டி வைக்கிறார். அப்போ என்ன நடக்க போகுது? கர்த்தருடைய ஆட்சி இந்த பூமியிலே நடைபெற போகிறோன்னு சொல்லி இந்த வசனத்தை தெளிவாக வாசிக்கும். எவ்வளோ நாள் கட்டி வைக்கிறாராம்? 1000 வருஷம் கட்டி வைக்கிறார். தெளிவாக லிட்ரலாக இது அப்படியே சொல்லியிருக்கிறான். 3ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். சரியா? இன்னும் ஒரு சின்ன ஒரு பகுதி பிசாசுக்கு வேலை இருக்குது. ஆண்டவர் 1000 வருஷம் முடிஞ்ச உடனே அதை அவிழ்த்து விடுவார். கொஞ்ச காலம் அது விடுதலையாக வேண்டும் சொல்லுவார். ஸோ அது அப்படியே 4ஆம் வசனம் கடைசி பாருங்கள். எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை, என்னுடைய நோக்கம் அது கிடையாது. அந்த வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படி சொல்லி. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார்? 1000 வருஷம் அரசாளுகிறார். 6ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். 7வது வசனம் அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி, இதெல்லாம் அப்படியே நடக்க போதா அப்படின்னா பைபிளில் எழுதியிருக்கு. அப்படியே நடக்கிறதான் நம்ம நம்புகிறோம். என்ன பண்ணுறாரு பாருங்கள். அந்த என்ன பண்ணுகிறான்னு பாருங்கள். விடுதலை ஆக்குறார் ஆண்டவர். அவனை கட்டினதை விட்டு அவனை திறந்து விடுகிறார். 8வது வசனம் பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவளை யுத்தத்திற்கு கூட்டிக் கொண்டு கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவளுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாக இருக்கும். பரிசுத்த நகரத்தை அவர்கள் வளைந்து கொண்டாள்னு சொல்லி 9ஆம் நடுவில் வாசிக்கிறோம். அப்போ தான் ஆண்டுடைய தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்தது. கடைசி யுத்தம் கோக் மாகோக் யுத்தமாக இருக்கிறது. என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், இந்த 1000 வருஷம் வாழ்ந்தவர்கள் யார் என்று சொன்னால், நம்ம மகிமை சரீரம் அடைந்தவர்கள், சபையின் மக்கள். நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதே நமக்கு மகிமையின் சரீரம் வழங்கப்படுகிறது. நாம் இந்த ஆண்டுடைய சமூகத்தில் தேவனோடு கூட இணைக்கப்படுகிறோம். பின்பதாக இந்த பூமிக்கு வருகிறோம் அவரோடு கூட சேர்ந்து. ஆனால் இந்த பூமியிலே வாழ்ந்த மக்களிலே தேவனுக்காக மரித்தவர்களும் உண்டு, தேவனுக்காக துன்பம் அனுபவித்தவர்களும் உண்டு. அவங்க எங்கே போவாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவங்க போவாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது, அழகாக சொல்லுது. சரியா? அப்படி போகும்போது அவங்க எப்படி வாழ்வாங்கன்னா குடும்பத்தோடு கூட வாழுவார்கள். நாமும் அங்கே இருப்போம், தேவனோடு கூட அரசாளுவோம். ஆனால் இந்த பூமியின் மக்கள் அப்போ நிறைய பேர் அப்படியே வருவாங்க. அவங்கள விசுவாசிகள், அவிசுவாசிகள்லாம் கொலை செய்யப்படுவாங்க. அதை 19 தெளிவாக வாசுகிறோம். 19:21 பாருங்களேன். மற்றவர்கள், அது அந்தி கிறிஸ்து கள்ளதிருக்கசி தவிர மற்றவர்கள் குதிரை மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. அவிசுவாசிகள் அனைவரும் அந்த இடத்துல கொல்லப்படுறாங்க. அதுதான் முதல் அர்மகதோன் யுத்தம். இப்போ 20வது அதிகாரத்தில் மறுபடியும் பிசாசு ஜனங்களை எல்லாம் வஞ்சிக்கிறான். யாரை வஞ்சிக்கிறான்? யாரை வஞ்சிக்கிறான்? அவிசுவாசிகள் எப்பயே எல்லாமே முன்னாடி இறந்து போயிட்டாங்க. உள்ளே வந்தவங்களாம் யாருன்னா தேவனுக்காக உபத்திரவப்பட்டவர்களும் உபத்திரவப்பட்டு மரித்தவர்களும் உயிர்த்தெழுந்து வருகிறார்கள். அதை நம்ம 4வது வசனம் கடைசியில் வாசிக்கிறோம். அவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்போ நம்ம ஏற்கனவே சபையின் காலத்தின் கடைசியில், கிருபையின் காலம் கடைசியில் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிடும். உபத்திரவு காலத்தில் வாழ்ந்து மரித்தவர்களும் உயிரோடு கூட இருந்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சரீரத்தோடு கூட உயிர்த்தெழுந்து 1000 வருஷம் அரசாட்சிகள். அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் 1000 வருஷம்னா எவ்வளோ ஜனத்தொகை இருக்கும்? நம்ம அவன் படிச்சுட்டு இருக்கிறனால கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். இந்த 1000 வருஷம் சாபம் பூமியிலே இராது, பாவம் பூமியிலே இராது. அதாவது ஜலமானது, சமுத்திரமானது ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆண்டவரே போதிப்பார். எப்படி ஆதாமுக்கு போதித்தாரோ, எப்படி அவர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்த பொழுது பூமியிலே உலாவி போதித்தாரோ, அதே போல இந்த 1000 வருஷம் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் எருசலேமை நோக்கி போவார். தேவனை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும். அந்த மக்கள் பிசாசு அவிழ்த்து விட்டோட என்ன பண்ணுவாங்க? யாரை நம்புவாங்க?
பிசாசை நம்புவார்கள். எல்லாரும் கிடையாது, ஆனால் பெரும் திரளான மக்கள். அது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு டெஸ்ட். ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு டெஸ்ட் வைத்தார். பிசாசு அவர்களை வஞ்சித்தான், ஏமாந்துட்டாங்க, தோத்துட்டாங்க. இன்றைக்கி நமக்கும் பரீட்சை உண்டுங்க. தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட முடியும். அதை தான் பவுலுடைய வார்த்தையாக நாங்கள் 2 கொரிந்தியரில் வாசித்து காமிச்சேன். கிறிஸ்துவுக்காக வாழ தீர்மானம் எடுத்தவர்கள் நேரத்தில் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். நரகத்துக்கு போவாங்களான்னு நான் சொல்ல வரல, ஆனால் அவருடைய வாழ்க்கை வீணாய் போகிறது. வஞ்சனையினாலே வீழ்ந்து போன உலகம் இது. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறான்னா, வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இரு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பெரும் திரளான மக்கள், எவ்வளோ பேர் நம்ம வாசம், அதில் கடற்கரை மணலத்தனையாக இருக்கும் அதனுடைய தொகை என்று சொல்கிறார். அவங்க எல்லாரும் பிசாசோடு கூட சேர்ந்து யாரை எதிர்ப்பாங்க? தேவனை எதிர்ப்பாங்க. ஆண்டுடைய அவர் வாயிலிருந்து புறப்படுகிற அக்கினியினால் அவளை அழிப்பார். அது ஒரு டெஸ்ட் ஆண்டு வைப்பார். அதுக்கு பின்பதாக சாத்தான் நரகத்திலே தள்ளப்படுவான். சரியா? அப்போ இந்த இடத்துல கவனித்து பார்க்கும்போது வஞ்சனை ஆரம்பத்திலும் இருந்தது, கடைசியிலும் இருக்க போகிறது, இப்பயும் இருக்குதானா? ஆம் இருக்கிறது. இப்போ மத்தேயு எடுத்துக்கொள்ளலாம். அதில் நான் வாசிக்கிறக்க எடுத்த வசனம் மத்தேயு 24வது அதிகாரம். மொபைலில் சுவிட்ச் ஆஃபில் போடுங்க. 24வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 24:4. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டுடைய வருகையின் காலம் இதெல்லாம் அது அவருடைய காலம்தான். சரி, இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த கடைசி காலம், கிருபையின் காலம். தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு என்பதனாலே பிசாசு என்ன பண்ணுவான்? வஞ்சிக்கிறவனாக இருப்பான். அதனால் இன்றைக்கி சபைகள் படாத பாடுபட்டு இருக்கு. சபை அப்படியே தேவனை விட்டு விலகி போகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மக்கள் உண்மையாய் தேவனை சேவிக்க அத்தனை சிரமம் இருக்குது. இது கடைசியின் காலம், அப்படி தான் இருக்கும். அதனால் வேதம் நம்மை மறுபடியும் எச்சரிக்கிறதை பார்க்குறோம். சரியா? என்ன சொல்லிகிட்டே வருவாங்களாம். 5ஆம் வசனத்தை பாருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்போ ஒன்று என்னென்னா, நான் தான்ப்பா கிறிஸ்து நேரடியாகவே சொல்லிடுவோம். அப்படி சொன்ன மக்கள் தான் உலகத்தில் இருக்காங்க. சிலர்லாம் நாங்கள் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. மார்க்கில் பாருங்களேன், மார்க்கு 13வது அதிகாரம். மார்க்கு 13வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதே காரியம்தான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஸோ மறுபடியும் ஆண்டோடைய வார்த்தை நம்ம என்ன சொல்லுதுன்னா, யாரும் உங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு என்ன பண்ணு? பார்த்துக்கோ, கவனி சொல்லுகிறார். அதையே தான் பவுல் சொல்லுகிறார். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை விட்டு விலகத்தக்கதாக வஞ்சிக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஊழியத்தில் இருக்கிறனால என்னுடைய மனசில் அதுதான் ரொம்ப பாரம் உண்டு. ஏன்னா என்ன பண்ணண்டே தெரில. ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களை காட்டிலும் வஞ்சிக்கப்பட்டு விலகி போகிறவங்க நிறைய பேரை பார்க்க முடியுது. பிசாசு அதான் செஞ்சிட்ருக்குறான். நிறைய பேரை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன், காப்பாற்ற முடியாது. ஆனால் நானும் நீங்களும், நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும், அதான் தேவனுடையது. நீங்கள் உங்களை காத்துக்கோங்க. உலகத்தை என்னால் காப்பாற்ற முடியாமல் போனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தையாவது நான் என்ன பண்ணி ஆகணும்? காத்து ஆகணும். என்னால் முடிஞ்ச மட்டும் எத்தனை பேரை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேரை காப்பாற்றும். யாரையும் காப்பாற்றலைன்னாலும் பரவாயில்ல, யாரை காப்பாற்றிக்கோங்க? உங்களை காப்பாற்றிக்கோங்க. தேவனுடைய ஏக்கம் அதுதாங்க. ஆண்டவர் சொல்கிற கடைசியாக 24வது அதிகாரம்லாம் கடைசி உலகத்தின் முடிவை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் அவர். அப்போ சொல்கிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் பண்ணலாமா? கொலோசியர் 2வது அதிகாரம். லேசாக மட்டும் எடுத்துடாதீங்க. பிசாசு வந்து ஒரு கேனப்பைய கிடையாது, கிறுக்கன் கிடையாது. சரியா? அவன் பயங்கரமான வஞ்சனைக்காரன். உங்களை எப்படி ஏமாற்றணுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நம்முடைய அப்பனுக்கெல்லாம் அப்பேன்னு சொல்லுவாங்களே,
அவன் வந்து ஆதாமிலிருந்து எல்லாரையும் பார்த்துருக்கிறான். மனுஷன் எப்படி விழுந்து போவான்றது எல்லா டெக்னிக் அவனுக்கு தெரியும். அதனால தான் நம்ம தேவனுடைய பலத்தினால் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கலான்றதை நான் சில காரியம் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். சரியா? சபை முழுசு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இருக்காதுன்னு தெரியும் சாயங்காலம். சரி, ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதான் பவுல் சொல்கிறார்ல, கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவு நான் மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். ஒரு சில அதே தான் பார்க்குறேங்க. இது உலகம் முழுதும் நடந்து கொண்டிருக்கிற காரியம். அழகாக ஆண்டருக்குள்ளே வராங்க, அப்புறம் எவன் சொல்கிறதையோ கேட்டு 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 பின்வாங்கி போயிடுறாங்க. அது என்னெல்லாம் சொல்கிறாங்க, நீ குடித்தா பரவாயில்ல, வேசித்தனம் பண்ணாலும் பரவாயில்ல, நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. எப்படி நம்புறீங்க? புரியலையே எனக்கு. ஏதோ சின்ன விலகலான்னு பரவாயில்ல, இது நேர் எதிர்மாறான காரியம். அதை பிசாசு வந்து பழத்தை பற்றி என்ன சொன்னான்? ஆண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். இவன் சொல்கிறான் சாப்பிடலான்னு சொல்கிறார். நீ சாகவே சாவா என்று சொல்கிறார். ஆனால் இவன் சொல்கிறான் நீ தேவனை போல நேர் ஆப்போசிட். எப்படிங்க நம்ப முடியும்? அதையும் நம்புறதுக்கு உலகத்தில் ஆள் இருக்கா இல்லையா? இருக்குது. சரியா? ஆனால் என்னுடைய வாஞ்சனை, நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும், நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நான் ஏமாந்துட கூடாது. அதாவது ஏமாற்றுகிறவனை திட்டுவோம் நம்ம. என்னை பொறுத்தவரையில் ஏமாறுகிறவன் தான் குற்றவாளி. ஏவாள் குற்றவாளியா பிசாசு குற்றவாளியா? அவன் ஏற்கனவே குற்றவாளி தான். அவன் ஏற்கனவே குற்றவாளி. அப்போ ஏவாள் தான் ஆண்டரோட கூட நடந்தவள், வாழ்ந்தவள், உலாவினவள், ஆண்டுடைய சத்தத்தை நேரடியாக கேட்டவள் அவள் தான். அப்போ யாருடைய குற்றம்? ஏவாளுடைய குற்றம் தாங்க. இன்றைக்கு நானும் நீங்களும் ஏமாற்றப்படுவோமானால் ஏமாற்றினவின் குற்றம் அல்ல, யாருடைய குற்றம்? ஏமாறின நம்முடைய குற்றம்தான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். 100% அப்படி தான். ஏன்னா வேதம் நம்மை அப்படி எச்சரிக்கிறது, மறுபடியும் 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 எச்சரிக்கிறது. பிசாசை ஏமாற்றுகிறவன் இருக்கிறான். ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லவா? ஆதாமுக்கு என் வாழ்க்கை என்ன தெரியாது தெரியுமா? மரணம்னா என்னன்ட்டே தெரியாதுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? பழத்தை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாகிறதா தெரியாது அவனுக்கு. பிசாசு ஒருத்தனை பற்றி தெரியாது, வஞ்சிக்கிறவனை பற்றியும் தெரியாது. ஏமாந்து போனதில் கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இப்போ வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் எடுத்து காமிச்சேன்ல, இந்த 1000 வருஷம் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்த பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவித்தவர்கள், ஆண்டுடைய வார்த்தையை நேரடியாக கேட்டவர்கள், பிசாசை பார்த்ததே கிடையாது அந்த கூட்டம், தீமையை கண்டதே கிடையாது அந்த கூட்டம். சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாய் படுத்திருந்தது. விரியன் பாம்பின் புற்றிலே குழந்தை கையை விட்டது, தீங்கு செய்வார் இல்லை. அப்போ இந்த உலகம் இந்த 1000 வருஷத்தில் வாழ்ந்தவங்க எதை பார்த்ததில்லை? தீங்க பார்த்ததில்லை. ஒருவேளை அந்த முதல் சந்ததி பார்த்துருக்கலாம். எங்கேருந்து வந்தவங்க? இந்த உபத்திரவ காலத்துக்குள்ளேருந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருந்திருக்கும். அவங்க சொல்லியிருப்பாங்க, அப்போப்பா பிசாசு இருக்கான்ப்பா, ரொம்ப மோசமானப்பா, அவன் நம்மளை ஏமாற்றிடுவான்ப்பா. ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன வராது? புரிதலே வராது. என்ன பிசாசு, பெரிய பிசாசு, அவன் புரியாது. அப்போ ஒருவன் பிசாசு இருக்கிறான், அவன் தான் உலகத்தை வஞ்சித்தான், அவன் உலகத்தை கெடுத்து விட்டான், அவன் மறுபடியும் வருவான், எச்சரிக்கையாயிருன்னு சொல்லி இந்த 1000 வருஷம் என்ன பண்ணியிருப்பார்? ஆண்டவர் போதிச்சிருப்பார். ஆனால் பிசாசு அவுத்து விட்டோன்னு என்ன ஆகிப்போச்சு? அவன் நிறைய பேர் போயிட்டான். ஸோ இவன் எதை பார்த்ததில்லை? தீமையை பார்க்காதவன். ஆதாமியா வாளை போல தீமையை பார்க்காதவர்கள். பிசாசு வந்து நைஸாக பேசி என்ன பண்ணிட்டான்? ஏமாற்றிட்டான். கடைசி காலத்துலையும் பார்த்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சியில் வாழ்ந்தவங்களும் தீமையை பார்க்காதவர்கள். பிசாசு வந்து ஏமாற்றி விட்டான். ஆனால் நம்மளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம எதை பார்க்காதவர்கள்? நன்மையை பார்க்காதவர்கள். உண்மையை சொல்லப்படாதான். அங்கே பரலோகத்திலே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லைன்னா நம்மளால் கற்பனை பண்ணவே முடியல. அப்படிப்பட்ட உலகத்தை நாம் பார்த்ததே கிடையாது. பாவம் கிடையாது, தேவனுடைய மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் நிறைந்திருக்கும்னா
நம்புகிற மாதிரி எதையாவது சொல்லுங்கப்பான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நமக்கு வேத புஸ்தகம் இருக்குதுங்க. ஏவாள் ஏமாற்றப்பட்டதை இந்த உலகத்திலே நான் பார்க்கிறோம். 1000 வருட சாட்சியிலே ஏமாற்றப்பட போகிறதை வேதம் தெளிவாக முன்னாடியே சொல்லிட்டாரு. இன்றைக்கி நானும் நீங்களும் ஏமாந்தோன்னா நம்ம குற்றவாளி இல்லையா? ஏவாளை ஏமாந்தான்னு சொன்ன ஒரு சின்ன நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி 1000 வருட சாட்சியில் அவனும் தீமையை பார்த்ததில்லை, ஏமாந்துட்டான். ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும். தேவனுடைய நன்மை தெரியுமா? ஆமாங்க, தெரியுங்க. நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா இல்லையா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எத்தனை அன்புள்ளவர் என்பதை காண்கிறோம். நமக்காக அவர் ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான்னு தெரியுது. எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளை ஆண்ட சொல்கிறார், நீ வஞ்சிக்கப்படாதபைக்கு ஜாக்கிரதையாய் இருன்னு சொல்கிறாரு. இந்த வசனத்தை இன்னும் வாசிக்கல. கொலோசியர் 11வது அதிகாரம், மன்னிக்கணும், 2வது அதிகாரம் 4வது வசனம். அந்த வார்த்தையை பாருங்களேன். இதில் ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஒருவனும் நயவசனிப்பினா அப்படின்னா என்ன அர்த்தம்? நயவசனிப்புனா என்ன? நயமாக பேசுறது, ரொம்ப அழகாக பேசுறது. முரட்டுத்தனமாக பேசினாலும் சரி, சாஃப்டாக பேசினாலும் சரி, நம்ம எதை தான் பார்க்கணும்? சரியா தவறா என்பதை பார்க்க வேண்டும். அப்போ தான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு பிரசங்கிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரில, நான் பயத்தோடு நடுக்கத்தோடு தான் வந்தேன் அப்படி சொல்ல. ரொம்ப அப்பியரன்ஸ் ரொம்ப அழகாக இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. நல்லா எழுதக்கூடியவர், பிரசங்கிக்க கூட அவ்வளோ ஒருவேளை முடியும், ஆனால் பயத்தோடு கூட வந்தேன். சிலர்லாம் ரொம்ப அந்த அப்போலோவை பார்த்தீங்கன்னா அந்த எலக்வன்சின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக பேச்சு திறன் உள்ளவர். பவுல் அந்த மாதிரி கிடையாது சொல்கிறாங்க. அதனால தான் அப்போலோ கூட ஒரு செட்டு சேருது பாருங்களேன். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், அப்படிலாம் பிரிகிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைகள் உண்டு. அதனால் அந்த திறமையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். எவ்வளோ அழகாக பேசுகிறார்கள், என்ன தோற்றமுடையவர்களாக இருக்கிறார்கள், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நான் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அது தேவன் சொன்னதா இல்லையா? அடிக்கடி சொல்லணும் இல்லையா, பிசாசு நல்லதே சொன்னாலும் நம்பக்கூடாது. அவன் நல்லது சொல்லவே முடியாதுதான் நம்ம நம்பணும். ஏன்னா அவன் ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான். சரி, எப்படி வஞ்சகக்காரனை நம்ம அடையாளம் காண்பது? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி நம்ம ஏமாற்றுக்காரனை அடையாளம் காண முடியும்? போலி ரொம்ப அழகாக இருக்குமா, ஒரிஜினல் அழகாக இருக்குமா? நிறைய நேரத்தில் ஒரிஜினலை விட போலி தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம நிறைய நேரத்தில் ஏமாந்து போகிறோம். அப்போ வெளி தோற்றத்தை நாம் பார்ப்பது ரொம்ப ஆபத்தான காரியம். அதை தேவன் தெளிவாக சொல்லுகிறார். சரியா? சங்கீதம் 1 எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்கிறத அப்படியே கிரகிச்சு வச்சுக்கோங்க. வேதம் அப்படி தான் சொல்கிறதான்றதை கவனிங்க, ஏமாந்துடாதீங்க. முதல் வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவருடைய எச்சரிப்பு என்னன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே. 2வது வசனத்தில் கர்த்தருடைய வசனத்தில் தியானமாறு, அது சொல்கிறபடி நட என்பதுதான் சுருக்கமாக அந்த 2 வசனத்தில் வாசிக்க. துன்மார்க்கன் யார்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே அப்படி சொல்கிறாரு. இப்போ துன்மார்க்கன் யாருன்ற நம்ம கேள்வி வரணும். துன்மார்க்கன் யார்? தேவனுடைய ஆலோசனையை தள்ளினவன் தான் துன்மார்க்கன். துன்மார்க்கன்னா கொலைகாரன், விபச்சாரக்காரன், கொடூரமானவன் இல்லை. தேவனுடைய ஆலோசனையை தள்ளினவன் தான் துன்மார்க்கன். அதனால் தானியேல் சொல்லும்போது, நான் துன்மார்க்கமாய் நடந்து அக்கிரமம் செய்து அந்த வார்த்தைலாம் பயன்படுத்துகிறார். என்னன்னா, தேவனுடைய ஆலோசனையை நாங்கள் தள்ளிட்டோம். துன்மார்க்கமாய் நடத்தல், துன்மார்க்கன்னா அதுதான் அர்த்தம்.
அதனால தான் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாத. தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டவர்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை சொன்னாலும் நான் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக கவனிக்க வேண்டும். அப்போ எதன்படி தான் நடக்கணும்? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும். இப்போ தேவனுடைய வார்த்தையை நான் ஏன் கேட்கணும், தேவனுடைய வார்த்தையை நான் ஏன் படிக்கணும் அப்படின்னா, அது என்ன சொல்லுகிறது என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக. ஏன்னா உலகம் நமக்கு வேற ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது, சொல்லி கொடுத்துட்டே இருக்குது. உலகம் வேறு விதமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆலோசனை ரொம்ப சூப்பரெல்லாம் தெரியுது. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அது என்னதான் வேணும், அதுதான் நல்லா சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது தேவனுடைய வார்த்தை சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் காலத்துக்கு ஒவ்வாதது போல் தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய வார்த்தையின்படி நடன்னு சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை 7 புறம் 7 முறை புடமிடப்பட்ட வார்த்தை. சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக. எவ்வளோ தடவை நீங்கள் அதை புடமிடுறீங்களோ அது அவ்வளோ சுத்தமாகிட்டு இருக்கும். அதில் இருக்கிற அசடெல்லாம் அப்படியே நீங்கிட்டு வரும். கர்த்தருடைய சொற்கள் மண்குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. நம்பணுன்னா எதை தான் நம்பலாம்? தேவனுடைய வார்த்தை தான். ஏன்னா ஆண்டவர் அதை 1500 ஆண்டுகள் எழுதுவதற்கு எடுத்துக்கொண்டார். அது 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது. அப்போ இதுக்கு மாறாக வருகிற, அது அப்படி இல்லை பிரதர், இப்படி பிரதர்னு யாராக சொன்னால், இல்லை பிரதர் தான் சொல்லணும். நீ குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் புது போதனைலாம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் முதல் நூற்றாண்டிலேயே இந்த போதனை வந்துருச்சு. என்னென்னா, ஆண்டவர் ஆத்மாவை தான் ஆதாயம் ரட்சிக்க வந்தாரே ஒழிய இந்த சரீரத்தை அல்ல. சரீரம் மண்ணுக்கு போகிறது தான், அது மண்ணால் உண்டாக்கப்பட்டது, அது பாவ சரீரம் தான். அதனால் இந்த பாவ சரீரத்தில் நீ செய்கிற காரியம் உன்னை பாதிக்காது, உன் ஆத்மாவை கரைப்படுத்தாமல் பாதுகாத்துக்கொள். அப்படி வேதத்தில் சொல்லப்படல. சரீரத்தை பற்றி சொல்லும்பொழுது பரிசுத்தாவின் தங்கி இருக்கிற ஆலயம், நீங்கள் தான் அந்த ஆலயம் சொல்ல. அந்த ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன் என்று சொல்கிறார். சரீரத்தில் செய்யப்படுகிற காரியம் தான் விபச்சாரம். அந்த விபச்சாரத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும்பொழுது, விபச்சாரில் எங்கே பிரவேசிப்பதில்லை, பரலோகராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். அப்போ சரீரத்தை கெடுக்க உரிமை உண்டானா கெடுக்க உரிமை கிடையாது. அது உங்களுடையது அல்ல, அது தேவன் விலை கொடுத்து வாங்கின ஒன்று. அவர் தேவன் படைத்த ஒன்று. ரட்சிக்கப்பட்ட நம்முடைய சரீரத்தை அவர் என்ன பண்ண, கிரயத்தை கொடுத்து கிரயத்து கொள்ளப்பட்டீர்களேன்னு சொல்கிறார். அப்போ அதை நான் இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியுமானா பயன்படுத்த முடியாது. வேதம் என்ன சொல்லுது அதுதாங்க கரெக்ட். அப்போ அதை நம்ம சோதித்து பார்க்கணும். 1 யோவான் 4வது அதிகாரம், அநேக வசனங்கள் வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, வாசித்தான் ஆகணும். 1 யோவான் 4வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் தன்னுடைய மக்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவிகளோ என்று சோதித்தறியுங்கள் சொல்கிறார். தேவனால் உண்டானது அல்ல அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பது? கர்த்தர் உரைக்கிறார் அப்படி சொல்லி நான் சொல்லி, இந்த சாவியை நீங்கள் வாங்குவீர்களானால், தங்க சாவியை வாங்கி உங்கள் வீட்டில் அப்படி தொங்க விடுவீர்களானால் உங்கள் வீட்டில் செல்வம் குறையவே குறையாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வேறு சொல்லிட்டு போகிறார். இது மாதிரி எத்தனையோ நடந்திருக்கு, இன்றைக்கி நடந்துகிட்டே தான் இருக்குது, இனிமேல் நடக்க போகிறது. நான் என்ன பண்ணணுன்னா, என்னடா இது வித்தியாசமாக இருக்கேன்னு சொன்னேன்னா பைபிளில் வேறு மாதிரி இருக்குது. அப்போ தெளிவாக வேதம் சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகள், இன்னும் பேதுருல வாசிக்கும்போது கள்ள போதர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண வேணாம், எல்லாத்தையும் நம்பிடும். வேதத்தை தூக்கினவன் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை தான் பேசுகிறான்னு நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. பேசுகிறது வேதத்தில் இருக்கிறதா என்பதை நான் சோதித்து பார்க்க. அதை தான் இந்த வசனம் கடைசியில் சொல்கிறேன். அந்த ஆவி தேவனால் உண்டானவிகளோ என்று சோதித்தறியுங்கள்னு சொன்னால், பேசுகிறது வேதத்தோடு கூட ஒத்து போகிறதா என்பதை நான் சோதித்து பார்க்க வேண்டும்.
ஏன்னா ஆவியானவர் எப்படி பேசுகிறார்? அவர் சொந்தத்திலே பேசாமல் நான் சொன்னதிலிருந்து எடுத்து அவர் பேசுகிறான்னு சொல்லி யோவான் 14:16 வாசிக்கிறோம். அவரே சொந்தமாக பேசுறது கிடையாது. எதில் தான் பேசுவார்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையில்தான் அது. அவர் சொன்னவைகளை நினைப்பூட்டுவார். அவர் சத்தியத்திலே சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவார். சொந்தமாக அவர் பேசுகிறது இல்லைன்னு சொல்லி. அப்போ வேதத்தோடு கூட எது ஒத்து போகிறதோ நான் அதை ஏற்றுக்கொள்வேன். வேதத்தோடு ஒத்து போகாத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ ஏவாள் எதை சோதிச்சிருக்கணும்? ஆண்டவர் இப்படி. அதுவும் நான் யோசிக்கும்போது எதோட எது பாருங்களேன், சொன்னது ஆண்டவர், சாப்பிடாதுன்னு சொன்னது ஆண்டவர். தெய்வன் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், ஆதாமி ஏவாளையும் படைத்தவர். சாப்பிடுன்னு சொன்னது யாரு? பாம்புங்க, சர்ப்பம் சொல்லிச்சு. அப்போ சும்மா சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டாலே, ஏய் நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் மோடியை பார்த்து கேட்டார், நீ ஸ்கூலுக்கு போகலை, உன் டிகிரியே சந்தேகமாக இருக்குது, நீ எந்த பிஹெச்டியும் வாங்கலை, அதுக்கப்புறம் உனக்கு எந்த ட்ராக் ரெக்கார்டும் உனக்கு கிடையாது, நீ சொல்கிற காரியத்தை எந்த மாநிலத்தையாவது செஞ்சு அது இவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நீ இது வரைக்கும் காமிக்கலை, அப்புறம் அதுக்கு நீ சொல்கிறது நாங்கள் கேட்கணும். ரொம்ப கரெக்டுங்க. மோடி அவமானப்படுத்தினதுனால சந்தோஷமான இல்லை, ஆனால் அப்படி தான் நம்ம வாழணும். ஒருத்தன் வந்து சொல்கிறான்னா அவனுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கணும். அவன் யார், அவன் என்ன, அவனுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, அவனுடைய வாழ்க்கை என்ன. வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? மத்திய 7வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. அதாவது ஆண்டவரே சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஊரும் பிராணிகளில் ஒருத்தியாக பாம்பு வந்து சொல்லுது, இவன் நம்பினானா என்ன கேணத்தனமாக இருக்கு? அதான் யோசிக்கணும். அப்போ யார் சொல்லுகிறா? அவனுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, அவன் எப்படிப்பட்டவன்? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பைபிளை தூக்கிட்டு வந்து ரொம்ப போதகர், ரொம்ப சூப்பரான பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு போதகர் சொன்னாலும் நான் எதோட கூட ஒப்பிட்டு பார்க்கணும். எந்த சபைன்னு கூட நான் பார்க்க சொல்லலை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, அதுதான் அங்கே வேதத்தோடு கூட பழக்கம் உள்ளவன்னு சொல்லி எபிரேயரில் வாசிக்கும். வேத வசனத்திலே பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வேதத்தை வாசிக்கலைன்னா ஈஸியாக நம்பிடுவீங்க. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதனால் நயவசனிப்பினாலே அவர்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையார். மத்திய 7வது அதிகாரம் பாருங்கள், 14ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன் பாருங்கள். 2 வழிகளை பற்றி சொல்கிறார். 14ஆம் வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஏங்க கண்டுபிடிக்கிற சிலர்? கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம், அல்லது கண்ணு மங்களாக இருக்கோ? சிலருக்கு வாசல் தெரியுது, சிலருக்கு வாசல் தெரியல. ஏன் தெரியல? அவங்கள வேற பக்கம் பார்க்க வச்சிடறான், ஏமாத்துகிறான் எவனோ ஒருவன். இங்கே பார், அங்கே பார், அப்படி பார், இப்படி பார் அப்படின்னு சொல்லி எதை பார்க்க விடாமல் தடுக்கிறான்? அந்த ஜீவனுக்கு போகிற வாசலை காண முடியாதபடிக்கு அவர்களை தடுத்து விடுகிறான். இதாங்க வஞ்சனை. புரியுதா நான் சொல்கிறது? இன்னைக்கு ஆண்டரை பற்றி சொன்னா, எப்பா வயிற்றுக்கு சாப்பாடு இருந்தால் சொல்லு, இந்த உலகத்தில் ஏதாவது கிடைச்சா சொல்லு, நீ எதை பற்றி சொல்லிட்டு இருக்க? இனிமேல் நடக்க பற்றி இப்போ பரலோகத்து இருக்குதா யார் இல்லைன்னு உனக்கு என்ன படி தெரியும்? இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்தில் வந்திருக்கிற வஞ்சனை என்ன தெரியுமா? உனக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குல்ல, அதை விட்டுறாத, அதை பிடிச்சிக்கோ. உன் மதத்தை மாற்றிடாத, உன் ஜாதியை மாற்றிடாத, உன் தெய்வத்துக்கு துரோகம் பண்ணிடா. இப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்றி வச்சுட்டாங்க. அதனால் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாங்க. ஒன்றுமே செய்ய முடியல, ஒன்றுமே சொல்ல முடியல. இதெல்லாம் பிசாசுடைய வஞ்சனை. அவங்க எதை பார்க்க முடியாமல் போகுது? இந்த நிச்சய ஜீவனுக்கு நேராய் போகிற வாசலை பார்க்க முடியாமல் போகிறது. அதை தான் இந்த 14ஆம் வசனம் சொல்கிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமோ வழி நெருக்கமாக இருக்கு. ஏற்கனவே அது சின்னது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஏன்னா அடுத்த வசனத்தை பாருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், ஏமாற்றுவது. அதான் ஜீவனை பார்க்க முடியாதபடிக்கு வேறு பக்கமாய் மக்களை திசை திருப்புற மக்களாக இருக்கிறாங்க.
பிசாசுடைய வேலையே அதுதாங்க. பிசாசுடைய வேலையே அதுதான். ஒன்று நம்மளை ஏவாளை ஏமாற்றினது போல ஏமாற்றும். உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவனை போல இருக்கலாம் அப்படி சொன்னப்ப எப்படி ஏமாந்தான்னு தெரியல. சரியா? அப்போ இவங்க உங்களை ஏமாற்றுகிறவர்கள் யாருன்னு சொல்லி தேவன் சொல்லுதுன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள். கள்ள தீர்க்கதரிசினா ஏதோ தீர்க்கதரிசிகளாக நினச்சிட்டு இருக்காதீங்க. தேவனுக்கு விரோதமாக பேசுங்க. உங்களை ஏமாற்றுவதற்காக அனுப்பப்பட்ட தூதர்கள். அவங்க எப்படி வராங்க? பார்க்கறதுக்கு ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவார்கள். உங்களை உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், உங்களை அழிச்சிருவாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எப்படிங்க அறிகிறது? அவன் தான் மூடிக்கிட்டு வரானே. வெளியே பார்க்க ஆடு மாதிரி தானே இருக்கிறான், அவன் ஓநாய் மாதிரி தெரியலையே, அதனால தானே நான் நம்பிட்டேன். அப்படின்னா நீ தோற்றத்தை பார்க்காத, எதை பாரு? கனியை பார், அவனுடைய வாழ்க்கையை பார், அவனுடைய பின்னணியை பார், அவன் என்ன செய்திருக்கிறான் என்பதை பார், அவன் உண்மையில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை கவனி. அதான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அது நம்முடைய கடமைங்க. அவளுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவன் எவ்வளோ அழகாக பேசுகிறான் என்பது முக்கியமே கிடையாது. கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடியிலிருந்து திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளிலிருந்து அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களோ, கெட்டவனா அவன்கிட்ட என்ன தான் வரும்? கெட்டது தான் வரும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்பதை தெளிவாக சொல்கிறார். 20 வசனம். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இதுதாங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். தவறான உபதேசங்களை கொண்டு வருகிறவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, தேவனுடைய வசனத்துக்கு முரணானதாக இருக்கும். பேசுகிறது ஒன்று, வாழுகிறது வேறொன்றாக இருக்கும். அப்போ தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து எவ்வளோ நல்ல வார்த்தைகள் வந்ததாக நமக்கு தெரிந்தாலும் கேட்க வேண்டாம், அது வஞ்சனையானதாக. ஏன்னா அது நல்ல வார்த்தையாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணியிருக்காது? மாற்றியிருக்கும். அவன் வாழ்க்கையே மாற்றலை, அப்புறம் எப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? ரொம்ப முதல்ல நம்ம பார்க்க வேண்டியவர். அதனால தான் நான் பிடிஏ பள்ளிவேல் ராஜனை பற்றி நான் சொன்னேன். வாட் இஸ் யுவர் ட்ராக் ரெக்கார்ட்னு கேட்டார். எதுக்காக? நீ சொல்கிறத நான் கேட்கணும். நான் பிஹெச்டி படித்தவன், இத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் பேங்க்கில் இந்த மாதிரி ஒரு சீஃபாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதான் கரெக்டுங்க. நம்ம எத்தனை படிச்சிருக்கிறான்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஆண்டவர் சொல்கிறாரு, தோற்றத்தை பார்க்காத, அவன் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு தான் வருகிறான், உள்ளத்திலோ அவன் பட்சிக்கிற ஓநாயாக இருக்கிறான், கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். திட்டவட்டமாக என்ன சொல்கிறான்னா, கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும். எங்கேயா மாற்றி பறிக்கிறத பார்த்துருக்கீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். 20 வசனத்தில் சொல்லும்போது அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நம்ம யோவான் 1 யோவானில் வாசம் இல்லையா? எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்க. தயவு செய்து எதையுமே உடனே அப்படியே நம்பிட வேண்டாம், காதில் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் செக் பண்ணி பார்க்க வேண்டிய யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. ஏன்னா நான் என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்து விட கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2 பேதுரு 2வது அதிகாரம் எடுத்துக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம். எவ்வளோ எச்சரிப்புகள் இருக்குது தெரியுமா வேதாந்தத்தில்? எல்லாத்தையும் எடுத்து காட்ட நேரம் கிடையாது நமக்கு. 2 பேதுரு 2வது அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதர்களை பற்றி தான் அங்கே சொல்லுகிறார். இந்த பூமியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. முன்னாடி கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, இப்போ கள்ள போதர்கள் இருக்கிறாங்க. 2வது வசனம், அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். கொஞ்சம் பேர் தான் அவங்கள பின்பற்றுவாங்கன்னு நினச்சிடாதீங்க தயவுசெய்து. கெட்ட நடக்கை உள்ள அப்படிப்பட்டவர்களை எத்தனை பேர் பின்பற்றுவாங்களாம்? அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். நிறைய பேர் பின்பற்றுறதுனாலையும் ஒருத்தவங்க பின்னாடி போயிடாதீங்க. இதான் வேதம் சொல்கிறது. ஏன்னா ஏசாமி எத்தனை பேருங்க பின்பற்றினாங்க? எவ்வளோ துக்கமான காரியம் தெரியுமா? தேவாதி தேவன், வார்த்தையாக இருக்கிற அவரை போல யாருமே பிரசங்கிச்சிருக்க முடியாது.
ஆனால் அதை கூட யாரும் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. நான் இன்னொரு காரியம் எடுத்து காட்டுறேன், இதை வாசித்துடலாம் பாருங்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சரியா? அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? 3ஆம் வசனம், பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். தந்திரமான வார்த்தையை வச்சு உங்களை அப்படியே தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்துவார்கள். பூர்வ காலம் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயராது, அவளுடைய அழிவு உறங்காது. தேவன் தெளிவாக சொல்ல, ஒரு நாள் அவனுக்கு என்ன உண்டு? அழிவு உண்டு. நீ அவனோட போய் நீ என்ன பண்ணிடாத, அழிஞ்சிராத அப்படின்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். மத்தேயு 12வது அதிகாரம் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சில அற்புதங்கள் நடைபெற்றதுங்க. ஊமையான மனுஷன், பிசாசு பிடித்த மனுஷன் என்ன பண்ணுறான்? பேசிட்டான், சொஸ்தமானான். அதை 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 12:22. பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவனை அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். ஆண்டவர் எதை தான் ஜனங்களை அறிஞ்சிக்கணும்னு சொல்லி 3 வருஷம் வாழ்ந்தார்? அவர் தான் மேசியா என்பதை ஜனங்கள் காண வேண்டும். ஆண்டவர் லூக்கா 19 அழுகிறார் இல்லையா? என்ன சொன்னார்? நான் சந்திக்கும் காலத்தை சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாமல் போயிட்டியே. உன்னுடைய சமாதான கர்த்தராக வந்தேன், ஆனால் நீ என்னை அடையாளம் காணலை. ஸோ இங்கே ஜனங்கள் எதை அவங்க கண்ணில் அப்படியே வெளிச்சிருக்கும், அப்படியே பெருசாகிடுச்சு. பிசாசு பிடித்தவன், ஊமையும் குருடுமானவன், அவன் இப்போ காணவும் பேசவும் தக்கதாக மாறணுன்னே அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் தான் தாவீதின் குமாரனோ. ஏன்னா 30 வயசுங்க அவருக்கு. அதிகபட்சம் போனால் 33 வயசு இந்த ஊழியத்தை செய்யும்போது. சொல்லப்போனால் மத்தேயு 12ன்னு சொன்னால் ஆரம்பம் தான் அது. சரியா? அப்போ அவருக்கு 31 வயசு, 32 வயசு. நாசரேத்தில் வளர்ந்தவன் எல்லாருக்கும் தெரியும். மரியாளுடைய குமாரன்றும் தெரியும். அவர் யோசேப்பின் தச்சனுடைய குமாரன் என்பதும் தெரியும். ஆனால் அவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செஞ்சோடனே ஒரு வெளிச்சம் வருது அவங்களுக்கு. அப்போனா இவர் யாராக தான் இருக்கணும்? தாவீதின் குமாரன் தானோ அப்படி கேட்டால், ஆமாப்பா அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும்? எல்லாரும் அவரை அப்படியே பின்பற்றி இருப்பார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? பரிசேயர்கள் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார். போட்டான். பரிசேயர்கள் அன்றைக்கி இருந்த மத தலைவர்களில் ஒரு குரூப் இல்லையா? வேதப்பாரலும் பரிசேயர்களும் சொல்லி வாசிக்கணும். அப்போ இங்கே பரிசேயர் அவங்க ரொம்ப பக்தி நிறைந்தவர்கள், அவங்க தான். அவன் என்ன பண்ணிட்டான்? மண்ணள்ளி போட்டாங்க அந்த வெளிச்சத்தில். ஜனங்கள்லாம் இவர் தான் தாவீதின் குமாரனோன்னு சொன்னால் அவங்க மட்டும் ஆமாப்பா இது மாதிரி யாருமே இந்த உலகத்தில் செஞ்சதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தால் எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படியே அவர் பக்கமாக சாய்ந்திருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை தாவீதின் குமாரன்லாம் கிடையாது, இவன் பிசாசுகளின் தலைவனாகி பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான்னு சொன்னோடனே புஷ் அப்படியே போச்சு. இப்போ நிதானித்து பார்க்குற ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிடுறாங்க? இது நடக்கும். நீ ஆண்டவருக்காக உற்சாகமாக எழுந்திருக்க ஆரம்பித்தால் ஒரு கூட்டம் உங்களை மண்ணள்ளி போடும். என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் யார் சொன்னதை என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் உங்களை எழும்ப சொன்னால் எழும்புங்க. முடங்கி போன முழங்கால்களை நீட்டு எழுந்துருன்னு சொல்கிறார் ஆண்டவர். வெளிச்சம் பிரகாசிக்கட்டு சொல்கிறார். உன் ஒளி வீசட்டுன்னு சொல்கிறாரு. எழுந்திருக்க வேண்டும். யார் பேசுகிறாலும் கேட்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கென்று அழைப்பாரானால் அது கீழ்ப்படிய பழக வேண்டும். எத்தனை பேர் தடை வரலாம். வில்லியம் கேரி அவருடைய இதில் இந்தியாவை பற்றி பேசுகிறார். தேவையுள்ள இந்தியாவை பற்றி பேசினப்ப, யங் மேன் யூ சிட் டவுன், ஆண்டவர் அவர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சுக்கிறார். நீ உனக்கு வயசே இல்லை, இன்னும் விவரமே தெரியல, உட்காருப்பான்ட்டான். அப்படி தான் இந்த உலகம் பேசும். நான் எழுந்திருக்க வேண்டும். எப்பயுமே அந்த
கவுண்டர் அட்டாக் வரதான் செய்யுங்க. சரியா? அதனால தான் தெய்வ பக்தியாக நடக்க விரும்புகிற யாவரும் மிகுந்த துன்பப்படுவார். நீங்கள் நடக்க விரும்பினாலே உங்களுக்கு இடைஞ்சல் வரும். பிசாசே கொண்டு வருவான். பின்னாடி பிசாசு தாங்க. அவனுடைய ஏஜெண்ட்டாக தான் யாராக செயல்படுவாங்க, வாயா செயல்படுவாங்க. அதனால தான் பேதுரு ஆண்டோட்ட போய் என்ன சொன்னான், ஆண்டு சிலுவைக்கு போகிறத பற்றி பேசணுன்னே ஆண்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, நீங்கள் சிலுவை பற்றிலாம் பேசக்கூடாது, சாகிறத பற்றிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்பா பின்னாக போ சாத்தானே சொன்னார். பேதுருவை சொல்ல, பேதுரு யாரையே பயன்படுத்திட்டான். பேதுரு பிசாசு யாரை பயன்படுத்தினா? பேதுரு அப்போஸ்தலனை பயன்படுத்து, ஆண்டவரை கவிழ்ப்பதற்காக. மனைவி நல்ல தீர்மானம் எடுத்தால் கணவனால் தடுக்கப்படுவான். கணவன் நல்ல தீர்மானம் எடுத்தால் மனைவியை கொண்டே அடிப்பான். இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். என் வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்துருக்கேன். ஆனால் 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஆபிரகாம் கிளம்பும்போது சாராள் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது, ரெக்கார்டில் இல்லை. ஆனால் வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாமோடு கூட சாராள், இன்றைக்கி அதை பேச நினச்சேன், பேச நேரம் இல்லை, புறப்பட்டு போனாள். லோத்தும் புறப்பட்டு தானே போனா. ஆனால் இல்லைங்க, பாதியில் எங்கேயோ போயிடுச்சு. மனைவி தான் காரணம் நினைக்கிறேன் நான், தெரில. இப்படியே அவரோடு இருந்தால் கூடாரத்திலே தாங்க இருக்கணும், வீடு கட்ட வேணாமா, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, அந்த பிள்ளைகளுக்குரியதை பார்க்க வேணாமா, அப்போ நம்ம எங்கே போகலாம், சோதம் குமர பக்கமாக போகலாங்க, ரொம்ப செழிப்பாக இருக்குது, பார்க்கலையா? தெரியல, நான் கற்பனையாக பேசுகிறேன். எங்கேருந்தோ ஏதோ வந்துச்சு, வாழ்க்கை அழிஞ்சிச்சுங்க. வஞ்சிக்கப்பட்டான். ஏதோ ஆபிரகாமுடைய ஜபத்தினால் அவன் உயிர் காக்கப்பட்டுச்சு. ஆனால் கேவலமான ஒரு சரித்திரத்தை படைத்தான். அவ்வளோதான். ஏராளமான சம்பவங்கள் இருக்குங்க பைபிளில். அதனால் ஆண்டு வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க சார். மன்னிக்கணும். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். மூப்பனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள கூட. பர்டிகுலராக பவுல் சபைக்காக எழுதும் பொழுது, தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது அந்த நிருபத்தில் இதை குறிப்பிடுகிறார். 17 வசனத்தில் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பொருளை பற்றி பேசுகிறார். அதை ஆஃப் பண்ணுங்கம்மா. சர்ச்சு ஆரம்பிக்கிறப்பே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண தெரியலையா? நம்ம என்ன அவ்வளோ பெரிய பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கால் வராமல் இருக்கும். முதல்ல ஆஃப் பண்ணிடணும். நானே நிறைய நேரத்தில் மறந்துடுவேன், ஆனால் ஆஃப் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி. சைலண்ட் மோடில் போடுங்க. ஆண்டவர் யாரை பற்றி, அதாவது மூப்பர்கள் யாருன்னா தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவங்க யாருக்காக பிரயாசப்படுறாருங்க? சபைக்காக பிரயாசப்படுற, சபையை எப்படியாவது வளர்க்க வேண்டும் என்பதற்காக. 18ஆம் வசனத்தை சொல்லணும், போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று சொல்கிறார். 19ஆம் வசனம் சொல்லும் பொழுது மூப்பனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? சிலர் பிராது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அது வரதான் செய்யும். ஆண்டுக்கு விரோதமாக குற்றச்சாட்டு வந்துச்சா வரலையா? பவுலுக்கு விரோதமாக குற்றச்சாட்டு வந்துச்சா வரலையா? ஒரு மனுஷனாக இருந்தால் அவனுக்கு என்ன வரதான் செய்யும்? குற்றச்சாட்டு வரதான் செய்யும். இது சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ அதை உடனே நம்பாத, 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி சொல்லி தெளிவாக சொல்கிறார். சபையில் நடந்துகிட்டே இருக்குங்க. போதகரை பற்றி சொல்லுவாங்க, மூப்பொருளை பற்றி சொல்லுவாங்க, அது ஏதாவது ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் ஆண்டுக்காக எழும்புனீங்கன்னா உங்களை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் எதையுமே நம்பக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ எப்படி செக் பண்ணி பார்க்குறது? முதல்ல அது நமக்கு தேவையே இல்லைங்க. சரியா? ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் ஊழியத்தில் இருக்கிறனால சொல்கிறேன். நான் பக்கத்து வீட்டு வேலைக்காரன் நல்லா வேலை பார்க்கலன்னா நீங்கள் குற்றம் சாட்டுவீங்களா? அது யார் தான் குற்றம் சாட்டும்? யார் தான் குற்றம் சாட்ட உரிமை உண்டு? யார் வேலைக்கு வச்சாங்களோ அவங்க தான் குற்றம் சாட்ட உரிமை உண்டு. சரியா? அப்போ இந்த மூப்பொருளை பற்றி சொல்லும் பொழுது, மூப்பொருளை ஏற்படுத்தினது யார்? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரை தெரிந்தெடுக்கிறார். அப்போஸ்தலர் என்ன பண்ணுறாங்க? சபைகளுக்கு போய் மூப்பொருளை ஏற்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலர் காலம் முடிஞ்சோடனே மூப்பொருள் தான் யாரை ஏற்படுத்தியிருப்பாங்க? மூப்பொருளை ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போ மூப்பொருள் என்று சொன்னால் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, அவங்க முதிர்ந்தவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள்.
சபையை நடத்தக்கூடிய. அதனால தான் நூதன சீஷன் யாராக இருக்கக்கூடாதுன்னா மூப்பனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். நூதன சீஷனா இப்போ தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து மூப்பனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கும், அனுபவம் உள்ள முதிர்ச்சியும் இருக்கும். வயதானவராக தான் இருந்து ஆகணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ நிச்சயமாய் விசுவாசிகளை விட அவங்க எப்படி இருப்பாங்க? மூத்தவங்களா முதிர்ந்தவங்களா இருப்பாங்க. யார் குற்றம் சாட்டு சொல்கிறது? சின்ன பசங்க அல்லது அவங்கள விட அனுபவத்தில் குறைவுள்ளவங்க குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, சொல்ல தான் செய்யும். அவனுக்கு உரிமை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் கிடையாதுன்னு சொன்னால், நீ ஏன் விலைக்கு வச்ச? நீ அழைச்சியா? நீ அழைக்கவே இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? ஒரு வேளை போதகருக்கா என்ன பண்ணலாம்? இப்போ என்னுடைய வாழ்க்கையில் குற்றம் இருந்தால் என்னோடு கூட அமரக்கூடிய மூப்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட என்ன பண்ணலாம்? கம்யூனிகேட் பண்ணலாம், சொல்லலாம். அதோட பிரதானமான காரியம் என்னென்னா, ஆண்டுகிட்ட சமூகத்தில் சொல்லணும், ஆண்டவரே போதகரை பாதுகாத்துக்கோங்க, இந்த மாதிரி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி. தவறில்லாத மனிதன் யாருமே கிடையாது. அசுத்தமான பாவங்கள் இருந்தால் உடன் நிற்க முடியாது. கேவலமான ஒரு வாழ்க்கை இருந்தால் உடன் நிற்க முடியாது. நின்றால் நாமும் குற்றவாளி. திருடனோடு நான் இருந்தால் நான் ஒரு திருடன். குடிகாரனோடு கூட எனக்கு ஐக்கியம் இருந்தால் நான் ஒரு குடிகாரன். விபச்சாரக்காரனோடு கூட எனக்கு தொடர்பு இருந்தால் நான் ஒரு விபச்சாரக்காரன். ஏன்னா என் மனசு அப்படி இருந்தால் தாங்க அவனோட என்னால் பழக முடியும். இப்போ ஒன்று மூப்பர்களுக்கு அந்த செய்தியை கொடுக்கலாம், இப்படி இருக்குது. அல்லது அவருக்காக என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். வயதிற்கு மிஞ்சின ஒரு உரிமையை எடுக்க நமக்கு என்ன கிடையாது? உரிமை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை தான் ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்துல சொல்கிறாரு. ஒருவேளை மூப்பனுக்கு விரோதமான பிராது வந்துச்சுன்னா நீ எடுத்துக்கிடாத. 2-3 சாட்சி இல்லாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை சொல்கிறார். அப்போனா ஒருத்தன் வந்து எதாவது சொல்கிறான்னா அது உண்மையான்றதை செக் பண்ணி பார்க்கணும். ஏதாவது அவன் கதையும் சொல்லலாம் வச்சுக்கோங்க. என்னோடய ப்ரூஃப் எல்லாமே இருக்குங்க, பக்காவாக நான் வச்சுருக்கேன்னு சொன்னால், வா போகலாம். யார்கிட்ட போகலாம்? மூப்பர்கிட்ட போகலாம். அதை எடுத்து வைப்போம். ஆனால் சொல்கிறேன், குற்றம் சாட்ட எனக்கு உரிமை கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். 8வது அதிகாரம் தான், ரோமர் 8வது அதிகாரம் பாருங்களேன். ஒரு விரலை நம்ம நீட்டும் போது 3 விரல் என்ன நோக்கி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஆளை நான் கை நீட்டும் போது, என் விரலை நீட்டும் பொழுது, குற்றம் சாட்டும் பொழுது 3 விரல் என்னை நோக்கி இருக்கிறது. அதனால்தான் உங்களில் அநேகர் அதிக ஆக்கினை தீர்ப்படையாதபடிக்கு போதகராகாதுங்க. போதகம் ஏன் பெண்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னால், போதகம் வந்து என்னென்னா, இதை செய்யாத வசனத்தினாலே சாடுகிறோம். அதனால்தான் அதை நாம் கடைபிடிக்காமல் அதை பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆனால் 100% யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் பயத்தோடு நடுக்கத்தோடு அதை செய்தாக வேண்டாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 33ஆம் வசனம், ரோமர் 8:33 வாசிக்கிறேன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். சரியா? அதாவது இன்னொரு மனுஷன் மேலே கூட குற்றச்சாட்டு உங்களுக்கு என்ன இல்லை? உரிமை கிடையாது. அவன் எப்படி செஞ்சான் தெரியுமா? அவன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? முன்னாடி எப்படி இருந்தான் தெரியுமா? அவன்லாம் இங்கே நிற்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு ஒருத்தன் சொன்னானா, சொல்கிறவன் தகுதி இல்லாதவனாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்மளும் எப்படி தான் வாழ்ந்தோம்? அதே போல் தான் வாழ்ந்தோம். விபச்சாரம் செய்தவன் தான் அந்த விபச்சாரம் இல்லை, கண்களினாலே இச்சையோடு கூட பார்த்தாலே விபச்சாரம் சொல்லி வேதம் சொல்கிறேன். அப்படின்னா யாருமே அதுக்கு விதி விலக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் பயத்தோடு நடுக்கத்தோடு கூட அதை செய்ய வேண்டும். மற்றவனை குற்றம் சாட்டுக்கு முன்பதாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருத்தன் குற்றம் சாட்டுவானால் பிசாசுக்கு தாங்க அந்த புத்தி இருக்கும். பிசாசுடைய வேலை என்னென்னா குற்றம் சாட்டுகிறது தான். ஆண்டுக்கு முன்னாடி போய் யோபுவை குற்றம் சாட்டினான், யோசுவாவை குற்றம் சாட்டுகிறான். அவன் வேலையை குற்றம் சாட்டுகிறது தான். நம்ம ஆண்டுக்கு உண்மையாக வாழ்ந்தோன்னா உடனே பிசாசு போயிடும் அந்த ஸ்பாட்டுக்கு. அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவன் எப்படியெல்லாம் இருந்தான், அப்படிலாம் இருந்தான் சொல்லுவான். அவன் வேலை அது. அதே மாதிரி மனிதர்களுக்குள்ளே இருப்பார்கள். ஆனால் தயவுசெய்து அவளை விட்டு விலகிறது நல்லது. அவன் பிசாசுக்குரியவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 33ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஊழியக்காரனை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்ல வரல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள். தேவனே அவர்களை நீதிமான்கள். 34ஆம் வசனம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ
பிசாசு தான் குற்றம் சாட்டுகிறான், ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? பரிந்து பேசுகிறார். தெரியாமல் செஞ்சுட்டான், அவனை அடிச்சிடான். அப்படி தானே பேசினார் சிலுவையில், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் செய்கிறாள் ஆண்டவரேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவரே குற்றம் சாட்ட விரும்பலை, நமக்காய் பரிந்து பேசுகிறார். இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும், வெட்டி போட்டுற வேண்டாம், அவனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுங்க அப்படி சொல்லி ஆண்டவரிடத்தில் போய், பிதாவிடத்தில் போய் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால் மூப்பர்களுக்கு விரோதமான பிராது வருமானால் 2-3 சாட்சிகள் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. சாட்சிகள் இருக்குமானால் தூக்கிட்டு வாங்க, நேராக வாங்க, எங்கே அதை வெளிப்படுத்தணுமோ அங்கே வெளிப்படுத்த வேண்டும். இல்லாட்டி வாயை மூடிட்டு பேசாமல் இரு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம சபையில் நடந்த ஒரு காரியம், ஒரு சகோதரியை பற்றி ரொம்ப மோசமான காரியத்தை சொன்னாங்க. நானும் என்னுடைய தகப்பனார் அதை பார்த்தது கிடையாது. ஆனால் சொல்கிறாங்க இந்த மாதிரின்ட்டு. அப்போ நான் பார்த்தது கிடையாது. நீ பார்த்துருக்கியா? ஆமாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ வா போய் பேசுவோம் அப்படி சொன்னோம். இல்லை நான்லாம் வரமாட்டேன், என் பேரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அப்போ வாயை மூடிட்டு பேசாமருன்னு சொல்லிட்டோம். சில நாட்களுக்கு பின்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி மறுபடியும் வந்தாங்க, இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இன்னும் பார்த்ததில்லை, நீ பார்த்துருக்கியா, வரையா? அப்போ சொன்னாங்க நாங்கள் வரோம். அப்போ நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க, நாங்கள் போய் முதல்ல பேசுகிறோம். அவங்க சாட்சி கேட்டாங்க, யார் பார்த்தது யார் சொன்னது சொன்னாங்கன்னா, இன்னார் சொன்னாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வரவான்னு கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கே அது தெரிஞ்சிச்சு போல். நானும் தாப்பினாரும் அவங்கள்ட்ட பேசணும். ஏன்னா ஒரு பெண்ணு, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, குற்றம் சாட்டக்கூடாது. ஏன்னா அது உண்மையில்லாததாக இருக்குமானால் அது பிள்ளைகளையும் பாதிச்சிரும். பெண்ணுடைய ஒரு சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். அது வந்து ரொம்ப டெலிகேட்டு, ஈஸியாக செய்யக்கூடாது. எவனோ சொல்லிட்டான்ருக்கா உடனே குற்றம் சாட்ட சொன்னால் அதெல்லாம் எவ்வளோ பெரிய குற்றமாக மாறும். பயந்து தான் நானும் என்னுடைய தாப்பினாரும் போய், அம்மா இந்த மாதிரி கேள்விப்படுறோம், எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி கேள்விப்படுறோம் அப்படி சொன்னோடனே, சரிங்கய்யா நான் என்ன செய்ய, நீ கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கக்கூடாது. அதுக்கோட நின்றுக்கிட்டாங்க, அவங்களே நின்றுட்டாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படி தான் எங்களுக்கு நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். கொடூரமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. என்ன சொல்ல வர்றீங்க? ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு முன்னாடி வச்சு அவமானப்படுத்திருக்க சபை இருக்குது இல்லைங்க, அதை கவனமாக கையாள வேண்டும். அப்போ மூப்பருக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற குற்றச்சாட்டை என்ன பண்ணும்? சாட்சிகள் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதெல்லாம் நம்மளை கெடுத்துருங்க. எவனோ ஒருத்தன் வந்து கண்டமானிங்க உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 4 நாள் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்கள் மனசு கெட்டு போயிடும். கெட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்தாலும் என்னுடைய பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. இந்த சபையே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ யாரை கெடுத்துட்டான்? நான் நிறைய பார்த்துட்டேங்க, இந்த 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். கெடுத்தவெல்லாம் இருக்கான், நிறைய பேர் கெட்டு வெளியே போயிட்டான். ஏண்டா போனான்னா எவனோ சொன்ன பொய்யான காரியத்தை நம்பி போய்விட்டார். எல்லாமே தெரியும், ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நான் சொல்லுவதற்கு காரணம்னா நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது, அவ்வளோதான் என்னுடைய குறிப்பு. நிறைய இடத்துல என் மனசு என்னது, எதுக்குடா இந்த வேலை, நிம்மதியாக இருந்துட்டு போகலாமே. ஆண்டவரே கெஞ்சிருக்கிறேன், ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிற ஆண்டவரே, போதகருக்கு ஒத்தாசையான விசுவாசியாக இருக்கிற ஆண்டவரே, போதகராக மட்டும் என்னை வைக்காதீங்க, வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கேன். உள்ளான மனசு அப்படி தான் சொல்லுது. ஆனால் என் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதை உண்மையாக எவ்வளோ உண்மையாக செய்ய முடியுமோ அவ்வளோ உண்மையாக செய்து கொண்டு தான் போகிறோம். இத்தனை ஆண்டுகள் ஓடி இருக்கும். உங்களுக்கு முன்னாடி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். போதருடைய வாழ்க்கை வந்து ஒரு கண்ணாடி வீட்டில் வாழ்கிற மாதிரியா. எல்லோரும் யாரை வேடிக்கை பார்ப்பாங்க? போதரை பார்த்துட்டே இருப்பாங்க, அவர் என்ன செய்கிறாரு, ஏது செய்கிறாரு. கடினமான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் ஆண்டவர் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார், உங்களையும் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். நிறைய பேர் ஆண்டருக்காக உற்சாகமாய் வராது. காரணம் என்ன தெரியுமா? அவன் எதாவது சொல்லிவிடுவான், இவன் எதாவது சொல்லிவிடுவான், அவன் எதாவது சொல்லிவிடுவான், அவன் எதாவது சொல்லிவிடுவான். நமக்கு எதுக்கு இந்த வம்பு? அப்படி தான் நிறைய பேர் விலகி விலகி போகிறாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? பிரசங்கி 9வது அதிகாரம். நான் யாரையும் குற்றம் சாட்டுறதுக்காக என்னுடைய ஆசையெல்லாம் நீங்கள் கெட்டு போயிடாதீங்க. இப்போ நான் யாரோ என்னை குற்றம் சாட்டினாங்கன்னு சொல்லி நான் ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யார் ஜெயிச்சிட்டா? பிசாசு ஜெயிச்சிட்டாங்க. அவனுடைய வஞ்சகத்தில் அவன் என்ன கெடுத்துட்டு அவன் ஜெயிச்சிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது?
சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கடிதம் எழுதினார்ல, உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு குறிப்பு என்னென்னா, உன்னை நான் துண்டக்காரன் துணியக்காரன் ஓட வைக்கிறேன் பாருன்னா. சரியா, ஒரிசாவுக்கே உன்னை ஓட வச்சிரேன்னு சொல்லி எழுதுனா. அன்றைக்கி தான் எனக்கு வரியாக்க வந்துச்சு, ஓஹோ இது பிசாசுடைய திட்டம். இந்த சபையை நாசப்படுத்துறதுக்காக பிசாசு எடுத்திருக்கிற கருவி. நம்ம எப்படி இருக்கணும்? நின்னாகணும். அந்த வைராக்கியம் வேணும். ஒருவன் பிசாசு உங்களை கெடுக்க பார்க்கிறான், அவனை நீங்கள் தோக்கடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? அவன் சொல்லுகிறத செஞ்சிடக்கூடாது, நேர் எதிராக நிற்கணும். அவன் ஓடுன்னு சொன்னானா நீங்கள் நில்லுங்க, அவன் நில்லுன்னு சொன்னானா நீங்கள் ஓடுங்க. பெரியார் தாங்க சொல்லியிருக்கிறாரு இந்த பிராமணர்களை பற்றி சொல்லும்போது, அவன் உன்னை செய்யின்னு சொன்னானா நீ பண்ணு செஞ்சிடாத, அவன் செய்யாதன்னு சொன்னானா என்ன பண்ணிடு செஞ்சிரு, ஏன்னா அவன் அப்படி தான் சொல்லுவான்னு சொல்லியிருக்காரு. அது உலக பிரகாரமாக அது எத்தனை உண்மை தெரியுமா? ஏன்னா பிசாசு நல்லது அவனால் சொல்லவே முடியாதுங்க. அவன் ஒன்று சொன்னானா அதுக்குள்ளே ஏதோ வேணம் இருக்குன்னு அர்த்தம். என்ன செய்யக்கூடாது. பிரசங்கி எடுத்துக்கோங்க. ஒன்பதாவது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 18வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்க, முழு வசனத்துக்கு கூட வாசிக்கிறேன் பாருங்களேன். பிரசங்கி 9வது அதிகாரம் 18. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். 10 பேர்லாம் தேவையில்லை உங்களை கெடுக்கிறதுக்கு, ஒரே ஒரு ஆள் போதும். ஒரு சபையை நாசம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் போதும். நிறைய பேரை நாசம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போதும். ஒரு பிசாசு தானங்க உலகத்தை என்ன பண்ணிட்டான்? கெடுத்துட்டானுங்க. கோடிக்கான மக்கள் எங்கே கொண்டு போயிட்டான்? நரகத்துக்கு கொண்டு போயிட்டானுங்க. அதனால் இங்கே சொல்லியிருக்கு, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் அப்படி சொல்லியிருக்கு. இப்போ துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடந்துறாங்க. பாவியுடைய வழியில் நிற்க கூட செய்யாதீங்க. துன்மார்க்கன் ஆலோசனை பாவில் வழியிலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்துறாங்க. பரியாசக்காரன் என்ன பரியாசக்காரன்? இந்த ரோட்டில் கேலி பண்ணிட்டு அலைவரன் இல்லை, அவனும் அதுக்குள்ளே வருகிறான். ஆனால் தேவனுடைய ஆலோசனையை பரியாசம் செய்கிறவன், தேவனுடைய ஒழுங்குகளை பரியாசம் செய்கிறவன், சபையை பரியாசம் செய்கிறவர்கள் உண்டு. ஆமாம், என்னத்தை போய் உட்கார்றீங்க, எவன் யோக்கியம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது பரிசுத்தவான்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் இல்லை, கழுவப்பட்ட பாவிகள் உட்கார்ந்துருக்கிற இடம். நோவாவை பற்றி பார்த்தோம். படகுலேருந்து கீழே, கப்பல்லேருந்து பேழையிலேருந்து கீழே இறங்குறப்ப ஆண்டவன் சொல்லிட்டாரு, அவன் பிறப்புலேருந்தே பாவியாக தான் இருக்கிறான் அப்படி சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட இடம் தாங்க அது. கழுவப்பட்ட பாவிகள் தான். நம்ம யாருமே பூரண நீதிமான்கள் அல்ல. அவனுடைய பார்வையில் நாம் நீதிமான்கள், அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ஒரு பாவி போதும், திரள் மிகுந்த நன்மையை கெடுப்பான். நம்ம வீடு நாரணும்னா எத்தனை எலிங்க சாகணும்? ஒரு எலி, குட்டி எலி செத்தாகணும், வீடே நாரிடுங்க உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு. அதே பிரசங்கில் இன்னொரு வசனம் இருக்குல்ல, செத்த ஈ பரிமள தைலத்தை, அதாவது ஊரையே வாசனைப்படுத்துகிற சென்ட் அது, சரியா? ஆனால் செத்த ஈ என்ன பண்ணுதான்? அதை கெடுக்கும். அதான் அடுத்த வசனம். அது 10வது அதிகாரம் 1 வசனத்தில் 9வது வசனம் கடைசி வசனம் தான். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி போக பண்ணும். ஈ செத்தா இன்னைக்கா நாரி இருக்கா? அப்படிலாம் எனக்கு தெரியல. எத்தனையோ ஈ செத்துரும், நாத்தெல்லாம் எடுத்துல. ஆனால் அந்த ஈ எதை நாரிடும்? நார பண்ணிடும். பரிமள தைலத்தை, ஊரையே வாசப்படுத்துகிற சென்ட்டை வந்து நார அடிச்சிடும்ன்றார். அப்போ சின்ன சின்ன காரியம் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிடும்? கெடுத்து விடும். வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். சரி, நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக்கிடுவோம், நம்முடைய பிள்ளைகளை பார்த்துக்கிடுவோம். பிள்ளைங்க எங்கே போயிட்டு வராங்க, யாரோட பழகுறாங்க? உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்து கண்ட மாதிரி பேசிகிட்டே இருந்தானா முதல்ல சொல்லுங்கள், இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் இங்கே வராதன்னு சொல்லிடுங்க. தப்பான காரியம், நம்மையும் கெடுக்கும், நம்மை விட நம்முடைய பிள்ளைகளை கெடுத்து விடும்.
அதாவது பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை என்ன பண்ணும்? பேசணும். அவனை பற்றியும் இவனை பற்றியும் புரணி பேசுகிற ஒருத்தன் வந்தானா, இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் இங்கே வராத கிளம்புன்னு சொல்லிடணும். அப்படி சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா உங்களையும் கெடுத்துருவீங்க, உங்கள் வீட்டையும் கெடுத்துருவீங்க. யெகோவாவின் சாட்சிகள், சரியா? அதான் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் அல்ல என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தாரை பேது சொல்கிற உங்கள் வீட்டுக்குள்ளே கூட ஏற்றிடாதீங்க, அவனுக்கு வணக்கம் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? அவங்க அவ்வளோ மோசமான ஆபத்தானவர், உங்கள் வாழ்க்கையை கெடுத்துரும். ரட்சிப்பே அவர்கள் பறிக்கிற மக்களாக இருப்பார். சரியா? சொல்ல விரும்பினது வஞ்சகத்தினாலே விழுந்து போன உலகங்க. இவ்வளோ பேர் ஏன் நரகத்துக்கு போகிறான்னா, அவ்வளோ பேர் பிசாசு என்ன பண்ணியிருக்கான்? ஏமாற்றிட்டான். அப்போ அவங்க நரகத்துக்கு போகிறப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏவாளை போல சர்ப்பமங்களை வஞ்சிச்சிச்சு, ஏமாந்துட்டோமே. இப்போ நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாய் போகுமானால் பரலோகத்துக்கு போய் சேர்றப்ப நல்ல சபையில் இருந்தேன், நல்ல வசனங்கள் எனக்கு தெரியும், ஆனால் பிரயோஜனமற்றவனா அப்போ ஏமாந்துட்டேன், நான் பயன்பட வேண்டிய அளவு பயன்படாமல் போயிட்டேனே. காலத்துக்கு அப்புறம் ஏக்கம் அடைந்தாலும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நல்ல காலத்தை பயன்படுத்துங்க. காலம் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். தேவன் கொடுத்துக்கு நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்முடைய வசனம் எங்களை எச்சரிக்கிறதா இருக்கிறது. உலகமே வஞ்சிக்கப்பட்டு தான் போய்விட்டது கர்த்தாவே. ஆதியிலே வஞ்சகத்தை பார்க்கிறோம், முடிவிலும் வஞ்சகத்தை பார்க்கிறோம், இடையிலும் வஞ்சகத்தை பார்க்கிறோம். வஞ்சகத்தை குறித்து எங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறீர். ரட்சிக்கப்படா விடாமல் வஞ்சிக்கிறான் பிசாசு அவர்களை வஞ்சிக்கிறான். சில ரட்சிக்கப்பட்ட எங்களையும் பிரயோஜனமற்றவர்களாய் போகத்தக்கதாக வஞ்சிக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையாய் வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். மற்றவர்கள் சொல்லுகிறதை நாங்கள் அப்படியே நம்புகிறவர்களா இல்லாமல் அவர்கள் யார் என்பதை சோதித்து பார்க்க, அவருடைய கனிகளை நோக்கி பார்க்க, வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்பதை சோதித்து பார்க்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கோங்க, சபையையும் பாதுகாத்துக்கோங்க. உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும்னாலே பிதாவே, ஆமென்.